எனக்கு ஹாஸ்பிட்டல்ல ஒரு முக்கியமான வேலை இருக்குமா. போயிட்டு 1 hourல திரும்பி வந்துடுறேன். அப்பா கிட்ட பெர்மிஷன் மட்டும் வாங்கி கொடுமா. இன்னைக்கு நிச்சயதார்த்தத்துக்காக உங்க அப்பா லீவ் போடுன்னு சொன்னாருல்ல, அப்புறம் எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போற மதி? எந்த முக்கியமான வேலையா இருந்தாலும் அங்க இருக்கிறவங்க பாத்துப்பாங்க, விடு மதி. மாமா ப்ளீஸ்மா, அது ஏன் சம்பந்தப்பட்ட வேலைமா? அது என்ன தவிர வேற யாராலையுமே பார்க்க முடியாது. ரொம்ப முக்கியமான வேலையா போறேமா, எனக்காக பேசுமா. போன உடனே நான் திரும்பி வந்துருவேன் அப்பா கிட்ட சொல்லு. ஐயோ, அவரு லீவ் போடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி பேச முடியும் மதி? அவரு கண்டபடி திட்டுவாருடி. மா பரவாயில்லமா, எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் திட்டு வாங்கிக்கோயேன். இனிமே நான் உன்னை தொந்தரவே பண்ண மாட்டேன். இரு, என் போன் அடிக்குது, இரு வரேன். ஹலோ. சொல்லுங்க. இன்னைக்கு நிச்சயதார்த்தம்ல, அதான் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க என்ன பண்றீங்கன்னு விசாரிக்கலான்னு தான் ஃபோன் பண்ணேன். நாங்களும் ரெடியா தாங்க இருக்கோம். அப்படியா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், மதிக்கு கல்யாணத்துக்கு போட வேண்டிய நகை எல்லாத்தையும் தயாரா வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அந்த நகை எல்லாத்தையும் நான் பார்க்கணும். அப்படிங்களாங்க? சரிங்க, பாத்துக்கலாம். சரிங்க, நாங்க கிளம்பி வரும்போது உங்களுக்கு ஃபோன் பண்றோம். சரிங்க. யாருமா? அர்ஜுன் அக்காவா? என்ன சொல்றாங்க? அது ஒண்ணும் இல்லடி, சும்மா தான் பேசுனாங்க. இல்லம்மா, உன் முகமே சரியில்லை. என்ன விஷயம்னு சொல்லு. அவங்க இன்னைக்கே உனக்கு போடுற நகையெல்லாம் பார்க்கணும்னு சொல்றாங்க. ஆனா உன் அக்கா கல்யாணத்துக்காக சேர்த்த நகையெல்லாம் என் அண்ணன் கிட்ட இருக்குது. அவ கல்யாணத்துக்காக வாங்கின கடனுக்காக நகையெல்லாம் என் அண்ணன் கிட்ட அடமானமா கொடுத்திருக்க. இப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட எப்படி இந்த பிரச்சனைய சொல்றதுன்னே தெரியல. ஏமா இந்த நகை விஷயத்த முன்னாடியே சொல்லல? அப்பா கிட்ட இந்த பிரச்சனையை சொல்லி நிச்சயத்தை தள்ளி போட சொல்லுமா. இந்த நகையால கல்யாணத்துல எந்த தடையும் வந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீ என்னடானா இத வச்சே கல்யாணத்தை நிறுத்தலான்னு சொல்ற? ஏண்டி இப்படி இருக்க? நீ நினைச்சதெல்லாம் நடக்கவே நடக்காது.